இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டியில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3rd லெசன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினாக கேட்பாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு சொன்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சரியா? இது நோட் பண்ணிக்கணும். அடுத்து, இந்தியா பல சமயம் மற்றும் கலாச்சார பண்பாடு நம்பிக்கைகளை கொண்ட ஒரு நாடு. இது இந்து, சமணம், புத்தம், சீக்கியம் ஆகிய 4 பெரும் சமயங்களோட ஒரு பிறப்பிடம். இந்தியாவில் தான் இந்த 4 மதமே தோன்றுச்சு. இந்து மதம், சமண மதம், புத்த மதம், சீக்கிய மதம். ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். நவீன தேசிய நாடுகள் அனைத்தும் பல சமயங்களை கொண்டிருப்பதால் அனைத்து சமயங்களையும் சகித்து கொள்ளும் தன்மை அவசியமானதாகும். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய மதங்கள் இருக்குது. ஸோ அதனால் அந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சமய சார்பினுடைய நோக்கம் அப்படின்றது சமய நம்பிக்கை கொண்டவர்களும் மற்றும் எந்த சமயத்தை சாராதவர்களுக்கும் அமைதியுடன் இணக்கமாக வாழ்வதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குறது தான் சமய சார்பின்மை அப்படின்றத நோக்கம். அதாவது இந்த லெசனோட நோக்கமே இதுதான், சமய சார்பின்மை அப்படின்றது. சரியா? அடுத்து பார்ப்போம். ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் போன்ற குறிப்பிடத்தக்க பெரும் மரியாதைக்குரிய தனிநபர்கள் இந்திய சமூகத்தின் பல்வேறு நிலைகளை அல்ல சமய சார்பின்மை நிலை நாட்ட அதாவது சமய சார்பின்மைக்கு இவங்க வந்து பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிங்க போதும். இந்த இது முக்கியம். சமய சார்பின்மை அப்படின்ற சொல்லி லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் காலம் அப்படி இல்லைனா உள்ளுணர்வு காலம் அப்படின்றது இதோட மீனிங். அடுத்து, ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் அப்படின்ற ஒரு செகுலரிசம் அப்படின்ற பதத்தை உருவாக்குனதே இவர் தான். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே நோட் பண்ணிக்கணும். இந்த பதத்தை உருவாக்குனது யார், சமய சார்பினை அப்படின்றது என்ன வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதோட மீனிங். சரியா? இப்போ சமய சார்பினை என்ன எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சமய சார்பின்மை அப்படின்றது பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சமய சார்பின்மை அப்படின்றது. சரியா? அப்புறம் சமய சார்பின்மை அப்படின்றது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. கவர்மெண்ட் வேற, மதம் அப்படின்றது வேற அப்படின்றத பிரிக்கிறது தான் சமய சார்பின்மை அப்படின்றது. இப்போ அரசானது சமய விவகாரங்களிலோ அல்லது சமயமானது அரசின் நடவடிக்கைகளோ தலையிடாது இருக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பொருள் ஒவ்வொரு குடிமகனும் தனது மனசாட்சியின்படி சுதந்திரமாக அவரது நம்பிக்கையை பரப்புதல், பின்பற்றுதல் மற்றும் சமயத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை வெளியிடுதல், மாற்றிக்கொள்ளுதல் அல்லது இல்லாமல் இருத்தல், இது எல்லாமே அவங்களோட ஒரு உரிமை. சரிங்களா? ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சமய சார்பின்மை நாடு இந்தியா அப்படின்றது ஒரு சமய சார்பின்மை நாடு. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். யார் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து, நாத்திகம். கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றிருத்தல். அதாவது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நாத்திகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமய சார்பின்மை அப்படின்னா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்ற விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது தான் சமய சார்பின்மை. சரிங்களா? ஸோ நாத்திகம் அப்படின்றது வேற, சமய சார்பின்மை அப்படின்றது வேற. ஒரு அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்று மேலே சார்ந்து அதோட விவகாரங்களில் இது தலையிடாமல் இருந்துச்சு அப்படின்னா சமய சார்பின்மை. ஒரு ஆள் கடவுள் அல்லது கடவுள் மீது நம்பிக்கையற்று இருந்தாங்க அப்படின்னா அது நாத்திகம்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்ப்போம். அப்போ இந்த சமய சார்பின்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு சமய குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்குது, இது ஒரு நோக்கம். ஒரு சமயத்தை சேர்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கணும். அப்புறம் அரசானது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் பின்பற்ற வலியுறுத்தாமல் இருப்பது அல்லது தனிநபர்களோட சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருக்குது. சரிங்களா? அப்புறம் அந்த இக்பால் சொன்ன கூட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரிங்களா? சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இக்பால். அப்புறம் அசோகரோட 12வது பாறை கல்வெட்டு. அசோகரோட 12வது பாறை கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து, 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, தனது 12வது பாறை அரசாணையில் அனைத்து மதப்பினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை கொடுத்திருக்காரு. அசோகரோட 12வது பாறை கல்வெட்டில். சரிங்களா? அதோ 3ஆம் நூற்றாண்டிலேயே வந்து பார்த்தோம்னா அறிவிச்சிட்டாங்க. சமய சார்பற்ற நாட்டின் பண்புகள். அப்போ நம்ம நாடு இந்தியா அப்படின்றது ஒரு சமய சார்பற்ற நாடு. சரிங்களா? அப்போ இந்தியாவோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர கோட்பாடு தான்ப்பா. அதாவது சுதந்திர கோட்பாடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா
எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு வந்து அனுமதி கொடுக்கிறது. எந்த சமயத்தை வேணால் பின்பற்றலாம். விதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆர்டிகல் 25 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா எந்த சமயத்தை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அது உங்களோட உரிமை. அடுத்து சமத்துவ கோட்பாடு, சரிங்களா? இதுவும் இந்தியாவை ஃபாலோ பண்ணக்கூடியது தான். அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவர்களுக்கும் மேலாக முன்னுரிமை அளிக்காமல் இருக்குது, சரிங்களா? அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவருக்கும் மேலாக முன்னுரிமை அளிக்காமல் இருக்கிறது, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான். அடுத்து நடுநிலைமை கோட்பாடு, சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டு இருத்தல். இது மூணுமே இம்பார்ட்டன்ட், சரியா? எல்லாமே கேட்பாங்க, நேச்சுரலாக கூட கேட்கலாம். அதனால் மூணுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்றது ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்தல் என்பதாகும், சரிங்களா? அப்போ இந்தியா அப்படின்றது ஒரு சமய சார்பற்ற நாடு. இப்போ பாகிஸ்தான் என்ன நாடு அப்படின்னா அது சமய சார்புள்ள நாடு, சரிங்களா? சமய சார்புள்ள நாடு பாகிஸ்தான். இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இதில் அவங்க என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம சமய சார்பற்ற நாடு இந்தியா அப்படின்றது, அதனால எந்த ஒரு மதத்துக்குமே முக்கியத்துவம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமய சார்பற்ற நாடுல அனைத்து சமயங்கள் தொடர்பாகவும் நடுநிலைமையோடு தான் இருக்கணும். எந்த ஒரு பாகுபாடுமே காட்டக்கூடாது யாருக்கும், சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அனைத்து குடிமக்களும் எந்தவித சமய நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அரசு பணிகளில் நுழைய தகுதி வாய்ந்தவர்கள் ஆவார். நீங்கள் எந்த சமயத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அரசு பணிகளில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கல்விக்கூடங்களில் முற்றிலும் சமய போதனைகள் இருத்தல் கூடாது என்பதோடு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கும் ஆதரவாக எந்த வரிகளையும் வசூலிக்க மாட்டாங்க, சரியா? எந்த ஒரு சமயத்துக்கு சார்பாகவும் வரி வந்து வசூலிக்க மாட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜிசியா வரின்னு சொல்லிட்டு ஒன்று விதிச்சாங்க, ஜிசியா, சரிங்களா? ஜிசியா வரின்னு சொல்லிட்டு அக்பரோட காலத்தில் அக்பர் எடுத்துட்டாரு. அவுரங்கசீப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசியா வரி வாங்கினார். ஜிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி, சரிங்களா? ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சமயத்தையும் ஆதரவாக எந்த ஒரு வழியும் வசூலிக்க மாட்டாங்க. சபையை சார்புடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படின்றதன் அடிப்படையிலேயே சமய சார்பு அப்படின்றது கோட்பாடு வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, சரியா? அதாவது மக்களுடைய அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிக்க நமக்கு சமய சார்பற்ற நாடு தான் தேவை. ஏன்னா இந்தியாவில் வந்துன்னா நிறைய சமயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. மக்கள்கிட்ட அமைதி நம்மகிட்ட நல்லிணக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற நாடு அப்படின்றது நமக்கு தேவை. சம உரிமைகளையும் வழங்கும் மக்களாட்சியோட ஒரு பகுதி. அடுத்து முகலாய பேரரசர் அக்பர், ஓகேங்களா? அக்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அவுரங்கசீப்லாம் ஜிசியா வரி வாங்கியிருப்பாங்க, அக்பர் மட்டும் ஜிசியா வரியை நீக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட். மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் யாருன்னா அக்பர். அவருடைய தீன் இலாகினா தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல் இ குல் அப்படின்னா அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கணம் ஆகியவை அவரது சமய சகிப்புத்தன்மையை எழுதியமைகிறது. இது இம்பார்ட்டன்ட், அந்த பாக்ஸ் கேட்பாங்க. அடுத்து அரசமைப்பும் சமய சார்பின்மையும். சமய சார்பின்மை என்பது அரசமைப்போட ஒரு அங்கமாகும். நமது அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அனைத்து மக்களும் அவர்கள் சமயத்தை பின்பற்ற சுதந்திரம் பெற்றிருந்தால் மட்டுமே வலிமையான மற்றும் ஒற்றுமையான நாட்டை உருவாக்க முடியும் அப்படின்றத நம்பினாங்க, சரிங்களா? எனவே சமய சார்பின்மை இந்தியாவில் மக்களாட்சி வளர்வதற்கான அடிப்படை கொள்கையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டது. அப்போ இந்த சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தை எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு தெரியணும். 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசமைப்பில் இந்த வார்த்தை சுத்தமாக கிடையாது. எப்போ வந்துச்சுன்னா 1976ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற அப்படின்ற சொல்ல வந்து சேர்க்கப்பட்டது, சரிங்களா? அதாவது இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கமானது தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தனி மனித மாண்புடனும் கண்ணியத்துடனும் ஊக்குவிப்பது. அதாவது இந்த வேர்டு சமய சார்பற்ற அப்படின்ற வேர்டு 1976 42வது சட்டத்தின்படி சேர்த்திருப்பாங்க, சரிங்களா? நாட்டிற்கான தனி சமயம் எதுவும் இந்தியாவில் கிடையாது. அரசானது எந்த ஒரு சமயத்தையும் ஏற்படுத்தவோ ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு சிறப்பு ஆதரவினையோ அளிப்பதில்லை. இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திர நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி, அதாவது இந்த இந்திய அரசமைப்பு சொல்லக்கூடிய இந்த சமய சுதந்திரம் அப்படின்றது நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது, சரிங்களா? அப்போ இந்தியாவில் இந்திய குடிமக்கள் மட்டும்தான் அந்த சமய சுதந்திரம் அப்படின்றது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, வெளிநாட்டவருக்கும் கொடுப்பாங்க. எந்த வழக்கில் சொன்னாங்கன்னா 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்கில் மேன்மை மிக்க உச்சநீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட். எந்த வழக்கில் சொன்னாங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து கஜுராஹோ கோயில்.
கஜுராஹோவில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்துக்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், இது பொறுத்துக்களை கேட்பாங்க. இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி, இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம், இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா கஜுராஹோவில் இருக்கக்கூடிய கோவில். சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து, இந்திய அரசமைப்பில் பின்வரும் தனி சிறப்பு கூறுகளை கொண்டுள்ளது. அதாவது அரசானது எந்த ஒரு சமயத்தாலும் தன்னை அடையாளம் காணாது, சமயத்தால் கட்டுப்படுத்தப்படாததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவரோட விருப்பத்திற்கேற்ப எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றலாம், உரிமையை அரசு கொடுக்குது. எந்த சமயத்துக்கும் அரசு முன்னுரிமை கொடுக்காது. எந்த ஒரு நபருக்கும் அவரது சமய நம்பிக்கையின் காரணமாக அரசு எந்தவித பாகுபாடும் காட்டாது. இது இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை உருவாக்குவதோடு தனி மனித மாண்பிற்கும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கிறது. அடுத்து, சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை தான் கொடுக்குது. சரிங்களா? சமய சார்பற்ற இந்திய நாடு அப்படின்றது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அளிக்கிறது. எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஹாலிடே தான்ப்பா, எல்லா சமய விழாவாக இருந்தாலும். சரிங்களா? அடுத்து பார்ப்போம், அரசியலமைப்பு பிரிவுகளோட ஒரு அடித்தளம். அதாவது பிரிவு 15. பிரிவு 15 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. அடுத்து பிரிவு 16 என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கிறது. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். பிரிவு 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. அப்புறம் பிரிவு 28 சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு உரிமை நமக்கு இருக்குது. பிரிவு 29 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டுறதுக்கு தடை. சரியா? அடுத்து பார்ப்போம், நமக்கு ஏன் சமய சார்பற்ற கல்வி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் சமய சார்பின்மை அப்படின்றது ஒரு பொது கல்வியை அனைத்து சமய ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறது. சரிங்களா? ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட். தார்மீக நடத்தை ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையிலான கல்வியே பெறணும். சரிங்களா? இந்த கல்வி தான் நமக்கு தேவை. தார்மீக நடத்தை ஆகியவற்றை மேம்படுத்தக்கூடிய வகையிலான கல்வியையே எல்லாருக்குமே கொடுக்கணும். சரிங்களா? ஏன் சமய சார்பற்ற கல்வி தேவை அப்படின்னா, குறுகிய மனப்பான்மையை போக்குறதுக்கும் சக்தி வாய்ந்த ஆற்றல் மற்றும் அறிவான நோக்கத்தை உருவாக்குறதுக்கு தேவை. தார்மீக மற்றும் மனிதநேய பார்வையை உருவாக்குறதுக்கு தேவை. இளைஞர்களை ஒரு நல்ல குடிமக்களாக பயிற்சி அளிப்பதற்கு சமய சார்பற்ற கல்வி தேவை. இது இல்லாமல் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் கூட்டுறவு வாழ்க்கை போன்ற மக்களாட்சியோட மதிப்புகளை பலப்படுத்துறதுக்கும் தேவை. சரிங்களா? அப்புறம் வாழ்க்கை குறித்த ஒரு பரந்த பார்வையை கொடுக்கறதுக்கும் பிறரை பாராட்டுறது, மற்றவர்கள் நிலையிலிருந்து புரிந்து கொள்வது, இந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிறது சமய சார்பற்ற கல்வி தான் தேவை. அன்பு, சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு, சமத்துவம் மற்றும் இரக்க உணர்வு வளர்க்குறதுக்கு இது தேவை. பொருள், முதல்வாத கொள்கை மற்றும் ஆன்மீக கொள்கையை ஒருங்கிணைக்கவும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம், அடுத்து அக்பரோட கல்லறை. சரிங்களா? அக்பரோட கல்லறை பார்த்தீங்கன்னா சிக்கந்தரால இருக்குது, ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. சரிங்களா? இங்கே இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என அக்பர் பார்த்திங்க அப்படின்னா வலியுறுத்துகிறார். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்து, என்னை எங்கே தெரிகிறீர்கள், நான் உன்னுடன் இருக்கின்றேன். புனித யாத்திரையிலோ சின்னங்களோ அல்ல, தனிமையிலும் இல்லை, கோயில்களிலோ வசதிகளோ அல்ல, கபாவிலோ கைலாசத்திலோ அல்ல, நான் உன்னுடன் இருக்கிறேன், ஓ மனிதனே நான் உன்னுடன் இருக்கிறேன். இது யார் சொன்ன அப்படின்னா கபீர் சொல்லியிருக்காரு. அதனால் இது நோட் பண்ணிங்க. சரியா? கபீர் சொல்லியிருக்காரு. நான் கபீரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுதான் பீஸ் 2023. இந்தியா பல்வேறு சமயங்களை பின்பற்றும் மக்களை கொண்ட நாடாகும். எனவே அனைத்து சமயங்களுடன சகிப்புத்தன்மை இருப்பது அவசியமாகும். சமய அடிப்படையில் எவருக்கும் பாகுபாடு காட்டப்படக்கூடாது. எனவே சமய சார்பின்மை, பாகுபாடு காட்டக்கூடாது, அதான் சமய சார்பின்மை. மக்களாட்சி நாடு சீராக செயல்படுவதற்கு சமய சார்பின்மை மிகவும் அவசியமானதாகும். சமய சார்பற்ற நாடு அப்படின்றது ஒரு சமயத்தை அந்நாட்டின் சமயமாக அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்காதது. இந்திய அரசமைப்பு தனிநபர்களை அவர்களின் சமய நம்பிக்கை மற்றும் நடைமுறையுடன் வாழ அனுமதிக்கிறது. அதான் ஆர்டிகல் 25. எந்த மதத்தை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சமய மேலாதிகாரனை தடுக்க இந்திய அரசு பல்வேறு வழிகளில் செயல்பட்டு வருகிறது. அப்புறம் புக் பேக் பார்ப்போம். புக் பேக்கில் சமய சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமயத்தை சார்ந்த குடிமகன் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்து, இதுதான் சமய சார்பின்மை அப்படின்றது. இந்தியா ஒரு பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை, இரண்டுமே வரும். ஆனா மற்றும் ஆணை இரண்டையுமே கொண்ட நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. முகவுரை 1976 மட்டும் திருத்திருப்பாங்க. பின்வருடைய எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விளக்குகிறது அப்படின்னா அரசியலமைப்பு முகவுரையில் தான் இருக்கும்.
சம் சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? எதோட தொடர்புனா அடிப்படை உரிமைகளோட தொடர்புடையது. ஏன்னா அடிப்படை உரிமைகள்ல தான் வரும் அது. அரசமைப்பு பிரிவு 28 உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தடை செய்வது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய போதனைகளை தடை செஞ்சிருக்கு. சரியா? ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும்? ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்கிறது. அப்பதான் சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, இக்பால் சொன்னது. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, இக்பால் சொன்னது. சரிங்களா? அடுத்து சமய சார்பினை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது சம உரிமை கொடுக்குது, சம உரிமை கொடுக்குது. அடுத்து என்ன சொல்லுவோம்? நாத்திகம்னு சொல்லுவோம். நாத்திகம் தான் கடவுள் மீது நம்பிக்கையற்று இருக்குது. அதுக்கப்புறம் தேசிய ஒற்றுமை, அப்புறம் ஒருமைப்பாடு, இதை ஊக்குவிக்கக்கூடியது தான் அடிப்படை உரிமையோட நோக்கம். அடுத்து பாகுபாடு, ஆர்டிகல் 15 பாகுபாடு காட்டத்தடை. அப்புறம் என்ன நாத்திகம்னா என்ன வரும்? நாத்திகம் அப்படின்னா தெய்வீக நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை அற்று இருப்பது, கடவுள் நம்பிக்கை அற்று இருப்பது. குழந்தைகள், குழந்தைகள் யாரு என்ன சொல்லலாம்? குழந்தைகளை வருங்கால குடிமக்களா? குழந்தைகள் வருங்கால குடிமக்கள். தீநிலாக்கின்றது தான் தெய்வீக நம்பிக்கை, தீநிலாக்கி தெய்வீக நம்பிக்கை. ஹோலியோக்கு யாரு செகுலரிசன்ற பக்கத்தை உருவாக்குனது? ராஜாராம் மோகன் ராய், சமூக சீர்திருத்தவாதி. சரிங்களா? வேற என்ன வரும்? ஓ எல்லாம் ஒன்று விட்டுட்டோமா? இதுதான் வரும். சரி, நாத்திகம் அப்படின்றது கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. குழந்தைகள் வருங்கால குடிமக்கள், தீநிலாகி தெய்வீக நம்பிக்கை. அரசியலமைப்பு 1950 கொண்டு வந்தாங்க. ஹோலியோக்கு வந்து செகுலரிசம் பதத்தை உருவாக்குனது ராஜாராம் மோகன் ராய், சமூக சீர்திருத்தவாதி. அடுத்து இந்திய நாட்டிற்கான ஒரு சமயம் உள்ளது அப்படின்னா தப்பு. இது இந்தியாவுக்குன்னு ஒரு சமயம் கிடையாது. சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதா? தப்பு. இது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சரியா? செகுலரிசம் பதம் அதான சொல்லியிருப்பாங்க. முகலாய அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். ரைட். இது சமண சமயம் சீனாவில் தோன்றியது. தப்பு. இந்தியாவில் தோன்றியது. இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறை அறிவிக்கிறது. இது ரைட்டு. இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பினை விலைமதிப்பற்ற ஒன்றதாகும். இது ரைட்டு. சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசமைப்பில் குறிப்பிடவில்லை. ஏன்னா 1976 தான் வந்திருக்கு. இது ரைட்டு, குறிப்பிடவே இல்லை. 1976 தான் வந்துச்சு. அரசமைப்பு பிரிவு 26 ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கான வரி செலுத்துவதற்காக ஊக்கமளிக்கிறது. இது தப்பு. வரியெல்லாம் செலுத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஆர்டிகல் 27 வரும். அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகில் சிக்கந்தராவில் உள்ளது. இது ரைட்டு. அப்போ 4 வந்து வராது. அப்போனா 1 3 வராது. 1 2 4 ரைட்டு. ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். பின்பற்றலாம். ரைட்டு. இதுவும் ரைட்டு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அரசமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் உண்டு. அதான் ரத்திலால் பன்சன் வழக்கு, அதுவே அவர் தான் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இது ரைட்டு. ரெண்டுமே. இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும். இது ரைட்டு. இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட நாடு. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்றது ரைட்டு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு தவறான இணை. தீநிலாகின்றது ஒரு புத்தகமா? ஃபஸ்ட்டே தப்பு தான். கஜுராஹோ இந்து கோயில் ரைட்டு. அசோகர் பாறைகள் வெட்டு 12வது பாறைகள் வெட்டு சொல்லியிருப்பாரு. கவிஞர் இருந்தது இக்பால் ஒரு கவிஞர்.